ஏ விஜயா, கூப்பிட்டீங்களாப்பா? வா விஜயா, உன்னிடம் சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டும். இன்றோடு உனக்கு 20 வயது பூர்த்தியாகிறது. இனியும் நீ உன் பொறுப்பை உணராமல் இருப்பது சரியல்ல. உன்னை பற்றி என்னென்ன மனக்கோட்டைகள் எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறேன் தெரியுமா? உங்கள் விருப்பத்தை சொல்லுங்களப்பா, ஒரு நொடியில் அதை பூர்த்தி செய்கிறேன். விஜயா, நீ அரசாங்கத்தில் வேலையில் அமர்ந்து என்னை போலவே மன்னரின் அன்பையும் மதிப்பையும் பெற வேண்டும். வீரனை பெற்ற வீர தந்தை என்று நான் பெருமை கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க தயாராக இருக்கிறேன். மன்னரை பேட்டி காண நீ நாளைக்கே நகரத்துக்கு போக வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொள். அப்படியாப்பா? நான் சொன்னதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள் விஜயா. இன்னொன்று, ஒரு சமயம் யுத்த காலத்தில் மகாராஜாவின் உயிரையே காப்பாற்றும்படியான பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அப்போது என் சேவையை பாராட்டி மன்னர் மகிழ்ச்சியோடு அளித்த பரிசு இந்த கத்தி. இதை ஜாக்கிரதையாக வைத்துக் கொள். இது எதற்கப்பா? நகரத்துக்கு சென்றதும் மன்னரை கண்டு அவரிடம் இந்த கத்தியை கொடு. இதை பார்க்க முடியாவிட்டாலும் இதன் ஸ்பர்சத்தை உணர்ந்தாவது அவர் உன்னை யார் என்று தெரிந்து கொள்வார். அப்படியானால் அரசருக்கு கண் தெரியாதா? அப்படித்தான் கேள்விப்பட்டேன். சில வருஷங்களுக்கு முன் வேட்டையில் இருந்து திரும்பி வரும்போது ஒரு கண்குத்தி பாம்பு அவர் கண்களை பறித்து விட்டலாம். பாவம், நாட்டை கண்காணிக்க வேண்டிய காவலருக்கு கண் இல்லை. என்ன செய்வது விஜயா? விளையாடுவதற்கு விதி மனிதரைத்தானே தேர்ந்தெடுக்கிறது. அதோ நீ ஏறி போக வேண்டிய குதிரை எங்கே? என்ன தம்பி அப்படி பாக்குற? நம்ம குதிரை தம்பி ஓட ஆரம்பிச்சதுன்னா நிக்காது, இன்னைக்கு ஓடாது. அட தைரியமா பொறுப்படு. நான் வருகிறேன் அப்பா. போய் வெற்றி வீரராக திரும்பி வா விஜயா. இந்த வீரசேனன் இருக்கும்போது தங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் ராஜகுமாரி? நான் இதை கஷ்டமாக நினைக்கவும் இல்லை, அதற்கு சேனாதிபதியாரின் உதவியை எதிர்பார்க்கவும் இல்லை. வாருங்கள் அப்பா. அமைச்சர்களே, காலவசத்தால் கண்ணிழந்த காவலன் ராஜ்ய நிர்வாகத்தை பற்றி கவலைப்படக்கூடாதென்று எவ்வளவோ திறமையுடன் தான் நீங்கள் ஆட்சியை நடத்தி வருகிறீர்கள். இருந்தாலும் எனக்கு இன்னும் ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. அதென்ன மகாராஜா? வேறொன்றும் இல்லை. ஒரு நல்ல அரசகுமாரனை தேர்ந்தெடுத்து நளினியின் கல்யாணத்தை சீக்கிரத்திலேயே நடத்திவிட வேண்டும். அப்பா, கண்ணொளி என்று நீங்கள் தவிக்கும் போது என் கல்யாணத்தை பற்றித்தானா இப்போது கவலை? நீங்கள் பார்க்க முடியாத கல்யாணம் எனக்கு எதற்கப்பா? கவலைப்படாதீர்கள் ராஜகுமாரி, சீக்கிரத்திலேயே மகாராஜாவுக்கு கண் பார்வை திரும்ப போகிறது. என்ன சொன்னீர்கள்? உண்மையாகவா? எப்படி? நம் நகர எல்லையில் ஒரு மகான் வந்து தங்கியிருக்கிறாராம். அவர் மிகவும் சக்திமானாம். தீராத நோய்களை எல்லாம் ஒரு நொடியில் தீர்த்து வைக்கிறாராம். ஊரெங்கும் இதே பேச்சாக இருக்கிறது. அப்படியா? அப்பா,
நானே போய் அவரை அழைத்து வருகிறேன். அனுமதி கொடுங்களப்பா. இத்தனை வருஷங்களாக திரும்பாத பார்வை எனக்கு இனிமேல் தானா திரும்ப போகிறது. அப்பா, அப்படி சொல்லாதீர்கள். எங்கள் நம்பிக்கையை உதாசீனம் செய்யாதீர்கள். அப்பா, உத்தரவு கொடுங்கள். நான் இப்போதே போகிறேன். சரி அம்மா, உன் இஷ்டத்திற்கு மாற்று சொல்வேனா? அப்பா. வீரசேனா மகாராஜா, தகுந்த காவலுடன் நளினி புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய். தக்க மரியாதையுடன் அந்த யோகியாரை அழைத்து வா. உத்தரவு. ராஜகுமாரி, அந்த யோகியாரை அழைத்து வர நீங்கள் புறப்பட்டிருக்காவிட்டால் தங்களுக்கு வழி துணைவனாக வரும் இந்த இன்பம் எனக்கு கிடைத்திருக்குமா? நிறுத்துங்கள். போதும் உங்களை வெட்டி பேச்சு. ராஜகுமாரி, இன்று வழி துணைவனாக வருவது போல் தங்கள் வாழ்க்கை துணைவனாகவும் வர வேண்டும் என்றுதான் நான் துடிக்கிறேன். ஜனாதிபதி, தாங்கள் நிலைமை மீறி பேசுகிறீர்கள். முதல் முறை எச்சரிக்கை செய்கிறேன். மறுமுறை இப்படி வார்த்தை ஆடினால் ஜாக்கிரதை. வர்றது யாருன்னு தெரியல. நல்லா தெரியுது, வெண்ணெய் வெட்டி சிப்பாய்ங்கன்னு. மரியாதையா பேசு. வண்டிக்குள்ள இருப்பது ராஜகுமாரி. உன் தலை உருடத்துக்கு முன்னால வழிவிடு. ஓ, தலை உருண்டு விடுமா? ஏய்யா, உங்க ராஜகுமாரி என்ன தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணியா? என்ன பேச்சங்கே? தூக்கி எறியுங்கிற அந்த பிரதேச பயலே.
விஜயா, நீ அதிர்ஷ்டக்காரனடா. யார் நீ? யார் நீ? ஆராய்ச்சி கட்டுவிடும். சிப்பாய்! அமைதியான இந்த நேரத்தில் அந்த பயலை ஏன் அழைக்கிறீர்கள்? ராஜ்குமாரி, என்னால் தங்கள் பிரயாணம் தடைபட்டு விட்டது. ஆனால் அதுவும் ஒரு நன்மையாகவே முடிந்தது. நான் மட்டும் தடை செய்யாமல் இருந்தால் உங்களை சந்தித்திருக்க முடியுமா? எவ்வளவு நல்ல சந்தர்ப்பத்தை இழந்திருப்பேன். வாருங்கள் சுவாமி. மகாராஜா, யோகியார் வந்து விட்டார். வந்து விட்டார்களா? வாருங்கள் சுவாமி, வாருங்கள். தங்கள் வரவு நல்வரவாக. அமருங்கள் சுவாமி. அரசே, தங்கள் குறையை ராஜகுமாரியின் மூலம் அறிந்தேன். தங்கள் கண்களை நான் பரிசோதிக்கலாமா? அதற்கு என் அனுமதி கூட வேண்டுமா சுவாமி? என்ன தங்களாலும் முடியாதென்றா சொல்லுகிறீர்கள்? சுவாமி, அப்படியானா என் தந்தைக்கு கண் பார்வை திரும்ப வழியே கிடையாதா? இருக்கிறதம்மா. சர்ப்பம் இவர் கண்களை பறித்திருப்பதால் நாகலோகத்தில் இருக்கும் நாகஜோதி ஒன்றினால்தான் திரும்பவும் இவர் கண்களை பெறுவது சாத்தியமாகும். நாகஜோதியா? நாகலோகத்திற்கு எப்படி போவது என்று சொல்லுங்கள். நான் இப்போதே சென்று நாகஜோதியோடு திரும்புகிறேன். எளிதாக சொல்லிவிட்டாய். நாகலோகத்தின் மார்க்கத்தை தெரிந்த மனிதர்களே கிடையாதேப்பா. அப்படி என்றால் நாகஜோதியை கொண்டு வரவும் முடியாது. முடியாததையும் சாதிக்க வல்ல மனிதர்கள் உலகத்தில் இல்லாமல் இல்லை. உன் தந்தையின் குறை நீங்க, உன் விருப்பம் ஈடேற எல்லாம் வல்ல ஆண்டவன் அருள் புரிவார். அப்பா, நமது நாட்டு பிரஜைகளில் இதை சாதிக்கக்கூடிய வீரன் ஒருவன் கூட இருக்க மாட்டானா? இப்போதே நாடு முழுதும் பறைசாற்ற செய்யுங்களப்பா. சரியான யோஜனை மகாராஜா. அப்படியே ஆகட்டும் மந்திரி. நாகலோகத்திலிருந்து நாகஜோதியை கொண்டு வந்து எனக்கு கண் கொடுப்பவருக்கு அவர் விரும்பி கேட்கும் எதையும் கொடுக்க சித்தமாக இருப்பதாக நாடு முழுதும் பறைசாற்ற ஏற்பாடு செய்யுங்கள். இதனால் சகலமான ஜனங்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், நாகலோகத்திலிருந்து நாகஜோதியை கொண்டு வந்து அரசருக்கு கண் பார்வை திரும்பச் செய்ய வல்லவர் யாரோ அவர் இந்த தேசத்தில் இருக்கும் எதை விரும்பினாலும் மகாராஜா மறுக்காமல் கொடுக்க சித்தமாயிருக்கிறார். நாகஜோதி, அதை நான் கொண்டு வர முடியுமா? ஏன் முடியாது ராஜகுமாரி? மனது வைத்தால் என்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆனால் சமயம் சரியாக இல்லையே என்றுதான் தயங்குகிறேன். அரசனுக்கோ கண் தெரியவில்லை. அப்படியா? எதிரிகளோ நாலா பக்கங்களிலும் பருந்துகள் போல வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் நாட்டை பாதுகாக்க ஒரு பலம் பொருந்தியவன் தேவை ராஜகுமாரி, ஒரு பலம் பொருந்தியவன் தேவை. உங்களை மாதிரி. அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களேன். நாகஜோதியை நாடி நான் புறப்பட்டு விட்டால் நாட்டின் நிலைமை என்ன ஆவது? அரசருக்கு பக்க பலமாக இருப்பது யார்? ராஜகுமாரி குற்ற துணையாக இருப்பது யார்? இதையெல்லாம் தீர ஆலோசித்துத்தான் நான் போவதில்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறேன் ராஜகுமாரி. சேனாதிபதி யாரு? நீங்கள். நீங்கள்? ஆமாம். ரொம்ப புத்திசாலி. நீங்கள் இந்த நாட்டின் சேனாதிபதியாக வந்து வாய்த்தது
நாங்கள் செய்த ஒரு பெரிய என்ன ராஜகுமாரி? துர்பாகியம். சேனாதிபதியாரே, உங்கள் வாய்ப்பேச்சிலே துணிக்கும் வீரம் உங்கள் வாழ்வீச்சிலே இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ராஜகுமாரி, அழகான கத்தி, அருமையான கத்தி, அற்புதமான கத்தி. என்ன பளபளப்பு! கண்ணை பறிக்கிறதே. பறிக்கும். கத்தி அழகாக இருந்தால் மட்டும் போராது சேனாதிபதியாரே, கத்தியை உபயோகிப்பவன் வீரனாகவும் இருக்க வேண்டும். தங்கள் பேச்சின் கருத்து உங்களுக்கே தெரியுமே. என்னை கோழை என்று நினைக்கிறீர்கள்? வேறு விதமாக நினைக்க அத்தாட்சி. வீணாக என் கோபத்தை கிளறாதீர்கள். நீங்கள் என் நேரத்தை வீணாக்காதீர்கள். ராஜகுமாரி! சேனாதிபதி, போதும் பேச்சு. போங்கள் வெளியே. என்ன நளினி யோசிக்கிறாய்? மலரை வீசியவன் எங்கே என்றுதான்? நான் சொல்ல மாட்டேன். விடுங்கள் அவனை, விடாதீர்கள். மல்லிகா, மல்லிகா, மல்லிகா! சத்தம் போடாதீர்கள். இங்கே ஏன் வந்தாய்? பொழுது போகவில்லை ராஜ்குமாரி. ஏதோ உங்களுடன் இப்படி வேடிக்கையாக பேசிவிட்டு போலாம் என்று வந்தேன். தவறா? நெல், இன்னும் ஓரடி எடுத்து வைத்தால் கூச்சலிட்டு சிப்பாய்களை கூப்பிட்டு விடுவேன். யாரு? நம்ம சிப்பாய்களைத்தானே. பேசாமல் போய்விடும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது தங்களை போன்றவர்களுக்கு பொருந்தவே பொருந்தாது தேவி. உங்கள் முகத்திலே கோபம் கனல் வீசுகிறது, ஆனால் அகத்திலும் அன்பு அலை மூடுகிறது. வாயை மூடு, கொஞ்சமும் மரியாதை இல்லாமல். பட்டிக்காட்டான் என்று பட்டம் சூட்டி விட்டு மரியாதை வேறு எதிர்பார்க்கிறீர்களா? சாபாஷ். இப்போது என்ன சொல்லுகிறாய்? சொல்ல என்ன இருக்கிறது ராஜகுமாரி? இது என் கத்தி. இதை தேடித்தான் இங்க வந்தேன். கொடுத்து விடுங்கள். சரி, என்னை குத்திக் கொள்ளப் போகிறீர்கள், அவ்வளவுதானே? ராஜகுமாரி, ஒரு சிறு பந்தயம். என்னது? நீங்கள் என்னை கொல்ல மாட்டீர்கள் என்று சொல்கிறேன். என்ன? அங்கே. என்னங்கே? இதயமில்லை ராஜகுமாரி. எங்கே? உங்கள் வசம். எடுத்துக்கொள்ளுங்கள். ராஜகுமாரி, நான் போகிறேன். போகிறீர்களா? இதோ பாருங்க. என்ன ராஜகுமாரி? உங்கள் பேர்? விஜயன். விஜயன். நான் வருகிறேன் ராஜகுமாரி.
ஆஹா. என்னடி ஆஹா? தெரிஞ்சு போச்சு. என்னவா? ராஜகுமாரி அறைக்குள்ள எந்த பூனை நடமாடுதுன்னு. ஆஹா. மகாராஜா வணக்கம். மகாராஜாவை பேட்டி காண வந்தது நீதானே? ஆமாம். உனக்கு ஏற்பட்ட குறையை கூறிக்கொள். நீதி ஒழுவாத மன்னர் ஆளும் நாட்டிலே எனக்கு குறை என்ன இருக்க போகிறது? பின் பேட்டி காண வந்ததன் நோக்கம்? அரச சேவை. என் தந்தை கருணாகரர் அரசாங்கத்தில் நெடுநாளாக ஊழியம் செய்தவர். கருணாகரனா? தன் உயிரை திருணமாக மதித்து என் உயிரை காப்பாற்றிய உத்தமன் கருணாகரனா உன் தந்தை? ஆம் மகாராஜா. என் தந்தை தன் தாழ்மையான வணக்கங்களை தங்களுக்கு தெரிவிக்க சொன்னார். தாங்கள் அவருக்கு சன்மானமாக கொடுத்த இந்த கத்தியை தங்களிடம் காட்டி அரசாங்க ஊழியத்தில் அமரும்படி என்னை அனுப்பினார். அப்படியா? எங்கே அந்த கத்தி இப்படி கொடு. ஜாகிரதை, இது கத்தி. அழகான கத்தி, அருமையான கத்தி, அற்புதமான கத்தி. இதற்கு முன் இதே கத்தியை எங்கேயோ பார்த்திருப்பதாக ஞாபகம். இதோ மகாராஜா அந்த கத்தி. ஆமாம், கருணாகரனுக்கு நான் கொடுத்த அதே கத்திதான். அப்பா, உன் பெயர் என்ன? விஜயன். உனக்கு எப்படி தெரியும் இவன் பெயர்? அதுவா அப்பா? அது நேற்று மகானை அழைத்து வர போகவில்லை. அப்போதிவர் வழியில ஓ, வழியில பார்த்தாயம்மா? ஆமா ஆமா அப்பா. விஜயா, நீயும் உன் தந்தையைப் போலவே ஒரு சிறந்த வீரனாக வேண்டும். வீரசேனா, விஜயனை நமது குதிரைப்படையில் ஒரு வீரனாக அமர்த்திக்கொள். உத்தரவு மகாராஜா. என்ன ராஜகுமாரி, கத்தியின் அழகில் அப்படி ஈடுபட்டு விட்டீர்கள். இதை தங்களிடமே வைத்துக் கொள்ள விரும்புவீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த புறத்திற்கு இதுவும் ஒரு அலங்காரமாயிருக்கட்டும்.
ஆடலாம் தோகையை வீசிய மாமையில் போலவே மோகன நடனம் செய்வோம். மனது யாரையோ நாடுது, மதுர கீதமே பாடுது, சுதினமே தினமே தானாமே, சுதினமே தினமே தானாமே, சோகையை வீசிய மாமையில் போலவே மோகன நடனம் செய்வோம். நளினி, என்றும் இப்படியே நாம் இணை பிரியாமல் வாழ முடியுமா? முடியும். தகுதி உள்ளவனாயிருந்தால், அந்தஸ்து உள்ளவனாயிருந்தால் முடியும். ஆனால் முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டால் அது முடியுமா? ஜனாதிபதி, அரசரிடம் கையேந்தி பிச்சை வாங்கும் அடிமை நீ அரியாசனத்தில் அவர் ஆசைப்பட்டால் அது முடியுமா? நிறுத்துங்கள். ராஜகுமாரி, நீங்கள் உங்கள் பதவியை பெரிதாக மதிக்காமல் இருக்கலாம், அந்தஸ்தை அலட்சியம் செய்யலாம், ஒரு ஏழை சிப்பாய்க்காக இந்த ராஜ்யத்தையே துறக்கவும் புரிந்து விடலாம். ஆனால் அரசாங்க ஊழியன் என்ற முறையில் ராஜ குடும்பத்தின் பெயரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. என் முன் இருக்கும் இக்கயவனை ராஜ துரோக குற்றம் சாட்டி கைது செய்ய எனக்கு உரிமை உண்டு. வேண்டாம், அவரை விட்டு விடுங்கள். காதல் நாடகத்திலே கண்ணீரும் கலந்தால் தான் அதற்கு எப்போதுமே தனி கலை. ராஜகுமாரி, யாரங்க கேட்டு செல்லுங்கள். இது அநியாயம், இது அக்கிரமம். அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஜனாதிபதி, அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. காதல் நாடகத்தின் முடிவு எப்படி? முடியாது. வன்முறை முயன்றாலும் முடியாது. உங்களை இறுக்கி பிடித்திருப்பது இரும்பு சங்கிலி அல்ல காதல் வீரரே, இன்ப நினைவுகளாலான சங்கிலி. அதை அறுத்தெறிய உங்களால் முடியவே முடியாது. காதல் பாதை கரடு முரடானது. அது மலர் விரித்த பாதை அல்ல. காதல் என்பது ஒரு பயங்கரமான நோய். மரணம்தான் அதற்கு தகுந்த மருந்து என்ற உண்மையை இப்பொழுதாவது தெரிந்து கொண்டாயா? எவ்வளவு பயங்கரமான காதல் முத்திரைகள்! காதல் இவ்வளவு கொடுமையானதென்று எனக்கு இதுவரையில் தெரியவே தெரியாது. காதல் மனிதர்களுக்கு ஏற்படும் தெய்வீக உணர்ச்சி. மிருகங்களால் அதை உணர முடியாது. கீழே கொண்டு தள்ளுங்கள் இந்த நாயை.
அடடடடடடா. ஐயோ, கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்காங்க. டே பாய் பசங்களா, நீங்க நல்லா இருக்கீங்களாடா? அண்ணே, ஐயோ, தெரியாதனமா உங்க மயக்கத்தை தெளிய வச்சுட்டு என்ன மன்னிச்சுங்க அண்ணே. மயக்கத்தோடு இருந்திருந்தா இந்த வலி தெரியாம இருந்திருக்கும்ல. முட்டா பயனா. ஆமா, இவ்வளவு பெரிய தண்டனைக்கு நீங்க செஞ்ச குத்தம் தான் என்ன? ராஜ துரோகம், மன்னிக்க முடியாத ராஜ துரோகம். அது சேனாதிபதியின் தவறான குற்றச்சாட்டப்பா. அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. அவரை மன்னித்து விடுங்கள். இன்னும் அவன் என்ன குற்றம் செய்ய வேண்டும்? கருணாகரன் மகன் என்று கருணை காட்டினால் அதற்கு அவன் செய்த கைமாறு இதுவா? தந்தைக்கு கண் தெரியாது, அவர் எதையும் பார்க்க முடியாது என்ற தைரியத்தினால்தான் அந்த ரச்சுப்பாம்புடன் நெருங்கி பழகினார். அப்பா, அப்படியெல்லாம் பேசாதீர்கள் அப்பா. சூரசிம்ம மகாராஜாவின் ஏக புத்திரி ஒரு சாதாரண சிப்பாயுடன் நட்பு கொண்டால் என்ற அவச்சொல் நாடு முழுதும் பரவினால் எனக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கும். தாயில்லாத பெண் என்று சுதந்திரம் கொடுத்தால் அதற்கு பலன் இதுதானா? நளினி, நாளை சூரியோதயத்தில் அந்த பாவியின் தலை துண்டிக்கப்பட்டு மண்ணிலே உருள வேண்டியதுதான். உங்களை கெஞ்சி கேட்கிறேன், இந்த முறை அவரை மன்னித்து விடு. என்னால் தானே அவருக்கு இந்த தண்டனை. அவர் மேல் சுமத்தப்பட்ட குற்றத்தில் எனக்கும் பங்கில்லையா? நியாயப்படி என்னையும் சிறைச்சேதம் செய்ய வேண்டியதுதானே? அப்பா, அவரை ஒன்றும் செய்யாதீர்கள் அப்பா. நளினி, ராஜ குடும்பத்தின் பெருமையையே புதைத்து விடிருந்த அந்த பாதகனுக்காகவா பரிந்து பேசுகிறாய்? அவமானம் நளினி, அவமானம். இனி அந்த ராஜ துரோகியை பற்றி நீ பேசவே கூடாது. அந்த கொடியவனுக்கு கொலைதான் சரியான தண்டனை. அப்படியானா அவர் தப்புவதற்கு வழியே இல்லையா? ஏன் இல்லன்னு கேக்குறேன். இத பாருங்க, நானும் கம்பி எண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு சரியா 4 நாள் ஆகுது. உள்ள வந்ததுல இருந்து எப்படிடா வெளியில போலான்னு ஆராய்ச்சி நடத்திக்கிட்டு தான் வர்றேன். சந்தர்ப்பம் சரியா இருந்தா தானே காரியத்துல தைரியமா குதிக்க முடியும். சுத்தா நியாயக்கார பசங்க என்ன எனக்கு கொண்டாந்து இங்க பூட்டி வச்சிருக்காங்களே, இவங்க நல்லா இருப்பாங்களா இல்ல இருப்பாங்களான்னு கேக்குறேன். அப்படி நான் என்ன பெரிய குத்தத்தை செய்துட்டேன்? ஒரே ஒரு கோழி, கேவலம் ஒரு கோழி என்ன, அதுவா வந்து பறந்து என் முன்னாடி நின்னுச்சு. அழகு செஞ்சோம், என்ன தூக்கிக்கிட்டு போயேண்டான்னு சொல்ற மாதிரி கூவிச்சு. இல்ல, நான் எப்பவுமே கொஞ்சம் அழகல மனசுக்காரன். ஆமா, காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன்னு அந்த கோழியை கையில தூக்கிக்கிட்டு அந்த சமயம் பார்த்துதானே அந்த பாழா போன சிப்பாய் பசங்க வந்து தொலையணும். ஒருவேளை அவங்க கிட்ட இருந்து தன்னை காப்பாத்த சொல்லாகணும்னு நினைச்சுக்கிட்டு அதை தூக்கிட்டு விட்டே பாருங்க சவாரி. முன்னாடியே வந்து பிடிச்சுக்கிட்டாங்க. என்ன எவன் வீட்டு கோழிடா தூக்கிட்டு வர்ற? உங்க பாட்டை வீட்டு சொத்தாடா, விட்டே நான் பாடுறா அப்படி இப்படின்னு என்ன உள்ள போனாலும் தள்ளிட்டாங்க. என்ன இவங்க உருப்புடுவாங்களா? இவங்க நல்லா அடம் உப்புறானே. என்னென்ன பேசாம இருக்கீங்க? அந்த கதையெல்லாம் இப்ப இருக்கு சிங்க. உள்ளேயோ வந்தாச்சு, இனிமே வெளியே போற வழியை பாரு. என்னத்த பாக்குறது? இந்த பசங்க மட்டும் கொஞ்சம் அசந்தாங்கன்னா தும்பிக்கையாண்டவனின் தம்பியே சம்முகனே, நம்பிக்கை கொண்டு உன்னை நான் தொழுதேனே. ஒம்போல கவலையத்து உலகத்தில் வாழ்ந்திடவே, எம்போல ஆளுங்க எடுக்கோணும் சன்னாகம். காசாயம் கட்டிக்கிட்டு ஈசன் பேரை சொல்லிட்டு கையில யோக தண்டம் தூக்கு தூக்கு. பணம் காஜி மாநதி மக்கள் ஆஜையுடன் உலக பாஜம் மானதை விட்டு
சதுமுகன் நாயகிய சதுமுகன் நாயகிய சரஸ்வதி தேவியர தன்னாசம் பெருசுன்னு இவன் சண்டித்தனம் பேசுகிறான். சம்சார மேன்மையத்தான் சபையில சாத்தோனும் சவால் விடும் பசங்களுக்கு சவாப்பும் சொல்லணும். சம்சாரம் தானே இன்பம் தர்ம சாஸ்திரம் சொல்லும் சங்கதி தெரியாதோ அண்ணே அண்ணே அந்த சன்னாசத்தில் சுகந்தான் என்ன இருக்கு சொல்லு. தாளத்தை நிறுத்தாத சொன்னேன் சொன்னேன் அதுக்கு மட்டும் மேலடிக்காருங்க வாசிடா. தன்னாசத்தால் கடவுளை கண்ணால் தெரிசித்தவர்கள் வெகு கோடி சம்சாரத்தால் சாத்தியமோ இது சட்டுன்னு சொல்லி கில்லாடி. அட கடமைகளை செய்கிறவன் இடமதைய தேடி வந்து கடவுளுமே குடியிருக்கும் போது போது சும்மா காவி வெட்டி கட்டிக்கிட்டு கண்ணு ரெண்டும் மூடிக்கிட்டு கஷ்டப்பட வேணும் மணி போது போது சொல்லு. கடமையை செய்வானம் இல்ல கடமைய பொண்ணு மணியும் கேட்டுங்கால பொண்ணுடுவா பொண்டாட்டி பொண்ணை என்ன பெத்தவன் நம்ப அப்பனுக்கு பொண்டாட்டி தெரிஞ்சுக்கோ. அதை பொண்டாட்டி கட்டிக்கிட்டு திண்டாடி தெருவில் நின்று திண்டாடி 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 அடச்சே பொண்டாட்டி ரெண்டு கட்டி யாரது திண்டாடி தெருவில் நின்று நான் தான் நிக்கிறேனே. பண்டாரம் ஆனாண்டா சுப்பானே அட சுப்பானே. ஆமாண்டா எங்க அப்பனே. அவன் எங்க கூட்டியாடா? அவன் நம்ம கட்சி. பொண்டாட்டி ரெண்டு கட்டி திண்டாடி தெருவில் நின்று பண்டாரம் ஆனாண்டா சுப்பானே பழனி அப்பனே ஆண்டி பண்டாரம் ஆனாண்டா சுப்பானே. எப்படி இதுக்கு பதிலேதும் அப்பனே அப்பனே கேட்டுக்கோ. கண்மூடி தவசிருந்து மம்மதானே எரிச்ச சிவ கண்டிகையம் பார்வதியே கண்ணாளமே கட்டிக்கிட்டா பாரு. இதுக்கு என்ன பதில் உண்டு அதற்கு சொல்லுன்னு சொல்லிடுவாரு. என்ன முட்டாப்பா என போல என்னலாமா இவர் முட்டு விடும் முன்ன ஓடி போக வேணாமா? அடி சவாட்டு பெரிய வசாவுதான் உங்க தாடி மீச சாட முடியதுக்கு அண்ணே. ஆனா சவரத்துக்கு காசு இல்ல குத்தத்தானே நீங்க பொண்டாட்டிய கண்டு சட்டம் போடுவானே. நீங்க பிண்டத்தில மண் விழாது இருக்கத்தானே அண்ணே. பூலோகத்துல மங்கையரெல்லாம் பைசாசம் அட மாதிரி நேசமாதி மோசம் அசாட புதி வேண்டி வேசம் வேண்டாம் ஆண்டி பசங்க சகவாசம். எத்தனைதான் சொன்னாலும் உனக்கு புத்தி இல்ல போடா போடா பத்தி நீங்க கட்டிக்கிட்டா பல முத்தி ஏது மூடா மூடா சமுசார கோட்டக்குள்ள சிக்கியும் படும் ஆடுங்க நாம் தப்பும் வழி உங்கோனே அது எப்படின்னு சொல்ல முன்ன தப்பும் வழி உங்கோனே அது எப்படின்னு சொல்லும் முன்ன. எப்படித்தான் பாருங்க தம்பி நாங்க இது வருமாறு நிற்கிறோம் தம்பி. எப்படித்தான் பாருங்க தம்பி நாங்க இது வருமாறு நிற்கிறோம் தம்பி. சிங்கம் நீ போய் 2 குதிரைகளோட கோட்டைக்கு வெளிப்புறத்துல தயாராயிரு. நான் இதை வந்துடுறேன். சீக்கிரமா வந்துருங்க. குதிரையா? அடடா அழுது அழுது கண்ணெல்லாம் சிவந்துடுச்சு. இப்படி அழுதுகிட்டே இருந்தா அம்மா நான் வேணா சிறைச்சாலைக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரட்டுமா? அதற்கு அவசியமே இல்லை. நீங்களா வந்து விட்டீர்களா? அந்த பாவியின் பிடியிலிருந்து தப்பித்து வந்து விட்டீர்களா? நளினி,
விஜய், என்ன இது? உங்களை அடித்தார்களா? ஐயோ, உங்கள் பொன்னான மேனியை புண்படுத்தி விட்டார்களே பாவிகள்! விஜய், விஜய், என்னால் தானே உங்களுக்கு இவ்வளவு துன்பம். என்னை மறந்து விடுங்கள் விஜய், என்னை மறந்து விடுங்கள் விஜய். உன்னை மறப்பதா? உன்னை மறந்து நான் எப்படி உயிர் வாழ்வேன் நளினி? சூரியோதயத்தில் சிரச்சேதம் செய்யப்படவிருந்த நான் ஏன் தப்பி வந்தேன்? மரணத்தை கண்டு அஞ்சியா? இல்லை நளினி, உன் கனிவான முகத்தை காண வேண்டும் என்று துடிப்பினான். விஜயன், நளினி, உன் மிருதுவான கைப்பட்டவுடன் வலியெல்லாம் எங்கேயோ மாயமாய் மறைந்துவிட்டது. வாருங்கள். நளினி, எனக்காகவா இந்த கண்ணீர்? விஜயன், நான் ஏன் இந்த அரண்மனையில் பிறந்து ஒரு ஏழை குடிசையில் பிறந்திருந்தாலும் மனம் வருக்கவருக்கும் மாலையிட யாரும் குறுக்கே நிற்க மாட்டார்களே. அன்பில் ஒன்றுபட்ட இரண்டு உரை அந்தஸ்து எனும் சுவர் பிரித்து வைப்பது அப்போது கிடையாதல்லவா? விஜயன், இதற்கெல்லாம் முடிவு எங்கே, எப்போது, எப்படி என்றுதான் எனக்கு தெரியவில்லை. நளினி, நாம் இருவரும் ஒன்றுபட்டு வாழ அது ஒன்றுதான் வழி. என்னது? சொல்லுங்க. உன் தந்தை தன் கண்களை குணப்படுத்துபவருக்கு அவர் விரும்பி கேட்கும் எதையும் கொடுக்க தயாராக இருப்பதாக பறைசாற்றியிருக்கிறார் அல்லவா? ஆமா, ஆனால் அதற்கு நாகலோகத்திலிருந்து நாகஜோதியை கொண்டு வர வேண்டுமே. இது என்ன பிரமாதம் நளினி? இப்போதே நாகலோகத்துக்கு போகிறேன், நாகஜோதியோடு திரும்புகிறேன். ஆனால் அதில் ஆபத்துகள் நிறைய இருக்குமே, தங்களுக்கு ஏதாகிலும். கவலைப்படாதே நளினி, வெற்றியுடன் திரும்பி வருகிறேன். உன் தந்தைக்கு இழந்த பார்வையை திரும்ப கொடுக்கிறேன். அதற்கு பரிசாக உன்னையே மனம் செய்து திரும்பி கேட்கிறேன். விஜயன், விஜயன். என்னங்க தேடு போட்டுருச்சா? அண்ணே, அதோ ஒரு கோயில் தெரியுது, வாங்க அங்க போலாம், வாங்க. படுத்து தூங்குறதுக்கு வசதி அடங்கடிச்சு போச்சு. அம்மா, தாயே, பராசக்தி, எங்களை ரொம்ப அறைய வைக்காம அந்த நாகஜோதி சீக்கிரம் கிடைக்கும்படி அருள் புரி அம்மா. அந்த நாகலோகத்துல பாம்புகள்லாம் ரொம்ப அதிகம்னு சொல்றாங்களே, நெசமா? என்ன? ஆமான்னு அவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க. அப்ப வேற எங்கேயுமே அந்த நாகஜோதி கிடைக்காதா? அது என்ன கோழியா? சும்மா தெருவில் நிக்கும், அப்படியே லபக்கனை திருடிக்கிட்டு ஓடலாம். போட போன விஷயத்தை சொல்லி நம்ம மானத்தை வாங்குறீங்களே. எனக்கு என்னமோ அந்த நாகஜோதி அவ்வளவு சுலபமா கிடைக்கும்னு தோணல. வழியே தெரியாத ஒரு லோகத்துல இருந்து யாருக்குமே தெரியாத ஒரு பொருளை கொண்டு வர்றதுன்னா அது மனுஷன் செய்யக்கூடிய காரியமா?
அண்ணே, பொழுது வடிஞ்சதும் பேசாம ஊரு பக்கம் போய் சேர்றது நல்லதுன்னு என் சின்ன புத்திக்கு சுருக்குன்னு வருது. சரி சரி, எல்லாத்தையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இங்கேயே உயிரை விட்டுடாது, பேசாம தூங்கு. இங்க என்ன உயிரை விடுறோம்? அதுக்குதான் நாகலாவத்துக்கு போறவன். நல்லா இருக்கு. என்னப்பா இது தூங்க விடாம? அட மோகினி பிசாசுமே, மோகினி பிசாசு. மோகினியாவது பிசாசாவது? அடே அங்க பாருங்க. எத்தனையோ நாட்களாக காத்திருந்த சந்தர்ப்பம் இன்று கிடைத்து விட்டது. உன்னை விடமாட்டேன். உன் கெட்ட எண்ணத்தை விட்டு கௌரவமாக நடந்து கொள். என்னை தீண்டுவாயாக, நியாயம் உன் உயிரை துண்டித்து விடும். நியாயம் பாம்பு, கீரி. அம்மா, நீங்கள் யார்? இந்த நடு நிசியிலே இங்கு தனியாக வர காரணம்? ஐயா, நான் ஒரு நாகக்கன்னிகை, நாகராணியின் பணிப்பெண். அண்ணே, இதோ இதை பாருங்கள். இதுதான் பாதாள குகை. இதற்குள் ஒரு பாதாள லிங்கம் இருக்கிறது. வருஷத்திற்கு ஒரு முறை நாகராணி தன் தோழிமார்களுடன் இங்கு வந்து பாதாள லிங்கத்திற்கு பூஜை செய்வது வழக்கம். இந்த குகையை பாதுகாப்பதற்காக நான் இங்கேயே வாழ்ந்து வருகிறேன். ஒவ்வொரு இரவும் இந்த கோவிலில் குடிகொண்டிருக்கும் அம்மனை வணங்கி செல்வேன். இந்த அரக்கன் என்னை அடைய வெகு நாட்களாக முயற்சி செய்து வருகிறான். இன்று சற்றும் எதிர்பாராத நிலையில் என்னை பலாத்காரம் செய்ய வந்தான். தாங்கள் மட்டும் சரியான சமயத்தில் வந்திராவிடு என் உயிரையே வாங்கியிருப்பான் அந்த கொடியவன். ஐயா, தங்களுக்கு என் நன்றியை எப்படி தெரிவிப்பேன்? தாங்கள் செய்த இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? நாகராணியோட தோழிங்கிறாங்களே, இவங்க கிட்டே நாகஜோதியை கட்டிட்டா? அம்மா, எங்களுக்கு அந்த நாகஜோதி தான் வேணும். அதை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க வந்த வழியா பார்த்து போயிடுவோம். நாகஜோதியா? அப்படி ஒண்ணு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதோ? இல்லை, அதை அடைவது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லையே என்றுதான் யோசிக்கிறேன். அது எங்களுக்கும் தெரியும். சிங்கம், அம்மா, நாகஜோதியை அடையும் மார்க்கத்தை மட்டும் சொல்லுங்கள், போதும். நாகலோகத்திற்கு போகாமல் அதை அடையவே முடியாது. ஆனால் நாகராணி அதை தன் உயிருக்கும் மேலாக போற்றி தன் பாதுகாப்பிலேயே வைத்திருக்கிறார். அவர்களிடம் இருந்து அதை பெறுவது நிச்சயமாக முடியாத காரியம். ரொம்ப சரி, வாண ஊருக்கு திரும்பலாம். அம்மா,
நாகலோகத்திற்கு போவது எப்படி என்பதையாவது சொல்லுங்கள். ஐயா, என் உயிரையும் உயிருக்கும் மேலான மானத்தையும் காப்பாற்றிய தங்களுக்கு நான் எதையும் செய்ய கடமைப்பட்டவள். இதோ இந்த மோதிரத்தை போட்டுக் கொள்ளுங்கள். எந்த குளத்திலே இறங்கினாலும் தண்ணீர் வடிந்து உங்களுக்கு வழிவிடும். நேராக நாகலோகத்திற்கு போகலாம். அப்ப நீங்க புறப்படுங்க, நான் இந்த கோயிலே காத்துக்கிட்டு இருக்கேன். இதோ உங்களுக்கும் ஒரு மோதிரம். எனக்கு இதெல்லாம் என்னத்துக்கு, நான் இங்கே எப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறவன். பரவாயில்லை, வாங்கிக் கொள்ளுங்க. அப்ப நீங்க வருத்தப்படுவீங்க, வாங்கிக்கிறேன். இன்னொரு விஷயம். என்னது? தாங்கள் நாகஜோதிக்காக வந்திருப்பது அங்கே யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிந்தால் உங்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்படும். ஐயோ, அப்படின்னா அந்த பேரை சொல்லவே மாட்டோம். என்ன? போய் வெற்றியோடு திரும்புங்கள். நான் வருகிறேன். சிங்கம், வா, இப்போதே நாகலோகத்துக்கு போவோம். நாகம் கடிச்சுதான் மரணம்னு நம்ம தலையில எழுதியாச்சு. அதை மாத்த நம்மால முடியுமா? சரி, போற உயிரை எப்ப போனா என்ன? வாங்க அண்ணே போலாம். நாகி, நாகி, என்ன நாகி, எந்த லோகத்தில் இருக்கிறார்? நாகலோகத்துலதாமா. என்னை ஏனடி அப்படியே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாய்? அதை என்னன்னு சொல்லுவேன். உங்க மேல வச்ச கண்ணை என்னால வாங்க முடியலையே. நான் என்ன அவ்வளவு அழகாகவா இருக்கிறேன்? இதை நீங்க கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? அழகுங்கிற வார்த்தையே உங்களுக்காக ஏற்பட்டது தானேம்மா? அப்படியா? மகாராணி, மகாராணி, என்ன? 2 மாநிலர்கள் சுரங்கப்பாதை வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் மகாராணி. மானிடர்கள் சுரங்கப்பாதை? சரி, நீ போகலாம். நாகி, வா, அவர்கள் யாரென்று பார்ப்போம். உள்ளதை உள்ளபடி தெள்ளன விளக்கி ஒளிக்காமல் காட்டிடும் மாயக்கண்ணாடியே, சுரங்கப்பாதையில் வரும் மானிடர்கள் யார்? சுட்டிக்காட்டு. நாகி, அம்மா, அதோ பின்னால் வருகிறவரை பார்த்தாயா? ஆஹா, என்ன அழகு, என்ன காந்தி, என்ன கம்பீரம். முன்னால வர்றவரு கூட நல்ல தேஜஸோட தாமா இருக்காரு. நாகி, அம்மா, மானிடர்களில் இப்படி ஒரு சுந்தர புருஷர் இருப்பார் என்று நான் நினைத்ததே இல்லையடி. நானும் கூடத்தாமா. நாகி, அம்மா, அவரை எப்படியடி இங்க அழைத்து வருவது? அதுதானமா எனக்கும் புரியல. அம்மா, அம்மா, அந்த யோசனை எனக்கு தான் கொஞ்சம் சொல்லிட்டு போங்களேன்.
என்ன நம்ம எங்கிட்ட போட்டீங்க அண்ணே அண்ணே என்னது எங்கண்ணே திடீர்னு அண்ணே ஐயோ ஐயோ எங்க போயிட்டாரு அண்ணே 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 எங்க அண்ணன் என்ன விட்டுட்டு திடீர்னு எங்கேயோ போயிட்டாரு அவரை தேடிக்கிட்டு இருக்கேன் உங்க அண்ணனா அவர் அப்பவே போயிட்டாரா நிதானமா 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 சொல்லு எங்க போயிட்டாரு எங்க போவாரு அவர் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாரு போயிட்டாரா அண்ணே ஐயோ நான் சொல்றத கேள இந்த பாரு எங்க மகாராணில மகாராணி அவங்க உங்க அண்ணனை தன் அந்த புறத்துக்கு அழைச்சிக்கிட்டு போய் என்ன சாருதா அவ்வளவுதான் எவ்வளவுதானே கொஞ்சம் விளக்கமா சொல்ல அதெல்லாம் சொன்னா புரியாது குட்டி என்னது குட்டி மாச்சி கிட்டி மாச்சி இந்த பாரு என் பேரு நாகி நாகி நாக்கியா அப்போ எங்க அண்ணன் சுகமா இருக்காருன்னு சொல்ற ஆமா 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 பின்னல்லா போங்க யார் நீ? ஏது ரொம்ப கோபமா இருக்கிறீர்களே இதே கேள்வி கொஞ்சம் அன்போடு கேட்க கூடாதா? என்ன உளறுகிறாய்? நான் இங்கே எப்படி வந்தேன்? நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னேனா? சொல், யார் நீ? நான் நாகராணி. நீங்கள் இருப்பது என் அந்தப்புறம். நான் இங்கே எப்படி வந்தேன் சொல்லுங்கள். பதட்டப்படாதீர்கள். சுரங்கப் பாதையிலே மூச்சுவிட்டு கிடந்த தங்களை நான் தான் இங்கே கொண்டு வந்தேன். அப்படியா? ஏன் நம்பிக்கை இல்லையா? இப்போது நான் கேள்விகள் கேட்கலாமா? கேளுங்க. தாங்கள் யார்? நான் ஒரு சிப்பாய். பெயர்? விஜயன். விஜயன், பொருத்தமான பெயர். தாங்கள் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் என் அரண்மனையிலே விருந்தாளியாக இருக்கலாம். தங்களுக்கு ஒருவித குறையும் இல்லாமல் கவனித்துக் கொள்வது என் பொறுப்பு. ராணி, தங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் வேண்டிய கைமாறு செய்ய போகிறீர்கள், அவ்வளவுதானே? ராணி, தங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதற்கு மன்னிக்க வேண்டும். என் சிநேகிதன். ஓ, அதற்குள் சிநேகிதரின் ஞாபகம் வந்து விட்டதா? பாருங்கள், பார்க்கலாம். தங்கள் சிநேகிதரின் பெயர்? சிங்கம். பயங்கரமான பெயர். உள்ளதை உள்ளபடி செல்லன விளக்கி ஒளிக்காமல் காட்டிடும் மாயக்கண்ணாடியே, சிங்கம் என்பவர் எங்கிருக்கிறார்? எடுத்து காட்டு. அவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆமாம், இருக்கிறார்கள். ரொம்பவும் ஆச்சரியமான கண்ணாடி. போதும் பார்த்தது. இது மாதிரி கண்ணாடியை நான் இப்போதுதான் பார்க்கிறேன். இது எந்த கேள்விக்கும் பதிலை காட்டுமா? ஏன், நீங்கள் ஏதாகிலும் கேட்கப் போகிறீர்களா? இல்லை இல்லை, இந்த கண்ணாடியின் மகிமையை தெரிந்து கொள்ளத்தான் கேட்டேன். ஓ, இது மாயக்கண்ணாடி. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லு, சரிதானே? மறந்தே போய்விட்டேன். நாகைக்கு தெரிந்த மரியாதை கூட எனக்கு தெரியவில்லை. இதோ இப்போதே போய் பலகாரம் கொண்டு வருகிறேன். நாகஜோதி இருக்கும் இடத்தை இந்த கண்ணாடியிடம் கேட்டு தெரிந்து கொண்டா
உள்ளதை உள்ளபடி தெள்ளன விளக்கி ஒளிக்காமல் காட்டிடும் மாயக் கண்ணாடியே, நாகஜோதி என்பது எங்கே இருக்கிறது? நயமாக காட்டு. உள்ளதை உள்ளபடி தெள்ளன விளக்கி ஒளிக்காமல் காட்டிடும் மாயக் கண்ணாடியே, அந்த பாம்பு தலை வாசலுக்குள் போவது எப்படி? பறிவோடு காட்டு. விஜயா, நீ அதிர்ஷ்டக்காரனடா. கண்ணாடியால் ஏற்பட்ட ஆச்சரியம் இன்னும் அடங்கவில்லையா? ஆமா, ரொம்பவும் உதவியான கண்ணாடி. சரி சரி, வாருங்கள், உட்காருங்கள். உட்காருங்கள் என்று சொன்னேன். சாப்பிடுங்க. என்ன யோசனையெல்லாம் பலமாயிருக்கிறது? இல்லை, ஒன்றுமில்லை. என்னிடம் மறைக்க பார்க்கிறீர்களே, எனக்கு தெரியாமல் போய்விடுமா? கண்ணாடியில் கண்ட காட்சியை பற்றி தானே யோசிக்கிறீர்கள்? என்ன, உங்கள் நண்பரும் நாகையும் சந்தோஷமா இருப்பதை பார்க்கவில்லையா? ஓ, அதை சொல்கிறீர்களா? விஜயன், என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? என்ன சொல்வதென்று எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை ராணி. பழக பழக என்னை பற்றி நன்றாக தெரிந்து கொள்வீர்கள் இல்லையா? ஆமா. நீங்க என்னென்ன சின்ன விஷயத்தெல்லாம் தெரிச்சு பண்ணிக்கிட்டு அந்த சாவியை திருடுறத தவிர வேறு வழியே கிடையாது. சரிதான், உங்ககிட்ட இருந்து வேற என்ன யோஜனை வரப்போகுது? திருடுறது பாவம் இல்லையா சிங்கம்? அப்படின்னா வேண்டாம், நேரா நாகராணிட்ட போங்க. அம்மா, கழுத்துல போட்டிருக்கிற சாவியை கொடுங்கன்னு கேளுங்க. எதுக்குன்னு கேட்பாங்க. நாகஜோதி எடுத்துக்கிட்டு பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துறோன்னு சொல்லுங்க. இதுக்கு தானாடா இங்க வந்து ஆட்டம் போடுறீங்க, மனுஷனுக்கு பிறந்த பசங்களான்னு சீரி எழுவாங்க, சுருன்னு காரியத்தை முடிப்பாங்க, நம்ம கர்ன்னு பறந்துருவோன்னு. சரிதானா? அப்படின்னா அந்த சாவியை திருடித்தானா ஆகணும்? சிங்கம், இதுக்கு நீதான் ஒரு வழி சொல்லணும். அப்படி வாங்க அண்ணே. அந்த நாகராணி இருக்காங்களே, அவங்கள பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னது? நல்ல அவங்களுக்கு உங்க மேல அப்படியே ஒரு அபிப்பிராயம். இதென்னப்பா நீ வேற ஒண்ணு புதுசா எதையோ கிளப்புற. அப்போ நாகராணி? சந்தேகமே வேண்டாம், நிச்சயமா உங்க மேல காதல் கொண்டுட்டாங்க. அண்ணே, நம்மளையும் ஒரு ஆளா மதிச்சு இந்த அரமனையில கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இவ்வளவு தடபடலாம் மரியாதை செய்வாங்களே, அதுல இருந்தாவது தெரிஞ்சுக்க வேணாம். சரி, இப்ப நான் என்னதான் செய்யணும்னு சொல்றேன்? நீங்களும் காதல் கொண்ட மாதிரி நடந்துங்க. அசந்திருக்கிற சமயமா பார்த்து மெல்ல அந்த சாவியை லாவுங்க, பேசாம நடைய கட்டுங்க, அவ்வளவுதான். ஆமா சிங்கம், நீ சொல்றதுதான் சரி. அவன் மேல ஆசை கொண்ட மாதிரி நடிச்சாதான் அந்த சாவியை நாம அடைய முடியும்.
எந்தன் உள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ கண்ணும் கண்ணும் ஒன்றாய் கூடி பேசும் விந்தை தானோ எந்தன் உள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ கண்ணும் கண்ணும் ஒன்றாய் கூடி பேசும் விந்தை தானோ ராணி, உன் ஆட்டத்தை பார்த்துக் கொண்டே இருக்கலாம் போல் தோன்றுகிறது. உன்னை போன்ற ஒரு அழகு ராணியை நான் இதுவரையில் பார்த்ததே இல்லை. விஜயன், தங்களை கண்டது முதல் என் மனம் என் வசத்தில் இல்லை. வெட்கத்தை விட்டு சொல்லுகிறேன், தங்கள் அழகுக்கு நான் அடிமையாகிவிட்டேன். ராணி, உன்னை பிரிந்து பூலோகத்துக்கு திரும்பிச் செல்வதை நினைத்தாலே. பிரிந்து போவதா? விஜயன், தாங்கள் என்னை விட்டு பிரிந்து போகவே கூடாது. இங்கே இப்படியே என்னுடனேயே இருக்க வேண்டும். இருக்கிறேன் என்று வாக்கு கொடுங்கள். விஜயன். ராணி, மகாராணி, அரண்மனையிலே புகுந்து திருட எத்தனை இவனை கையங்களுமாக பிடித்து வந்தோம். இதோ பாருங்கள். நாகலோகத்தில் திருடர்கள். இவனை சிரச்சேதம் செய்து விடுங்கள். என்ன, பயந்து போய் விட்டீர்களா? திருட்டு குற்றத்திற்கு கொலை தண்டனையா? ஆமா, அதற்கு நீங்களே நடுங்குகிறீர்கள். ஓ, எனக்கு புரிந்து விட்டது. என்ன ராணி?
நாகராணியின் உள்ளத்தையே திருடி விட்டோமே, நமக்கும் ஏதாகிலும். என்ன அப்படி விழிக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை ராணி, ஒன்றுமில்லை. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? போன காரியம் ஜெயம் தானே? இல்ல சிங்கம், தோல்விதான். சாவி கிடைக்கல. போங்க அண்ணே, குழந்தை பிள்ளைக்கு படிச்சு படிச்சு சொல்ற மாதிரி சொல்லி அனுப்புறேன். இப்படி கோட்டை விட்டுட்டு வந்துட்டீங்களே. என் நிலைமையில நீ இருந்திருந்தா அப்படி பேச மாட்டே சிங்கம். திருட்டு குற்றத்துக்கு நாகலோகத்துல என்ன தண்டனைன்னு உனக்கு தெரியாத போல இருக்கு. என்ன தலையை வாங்கி போடுவாங்களோ? ஆமா, இவ்வளவுதானே? தலையை வாங்கிடுவாங்களா? நிஜமாவா? என் திருட்டு எண்ணம் மட்டும் நாகராணிக்கு தெரிஞ்சிருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? ஏன் தலை மாத்திரம் உருண்டு இருக்காது, என்னோட கூட வந்த ஒந்தலையும் சேர்ந்து உருண்டு இருக்கும். இந்த மடியும் ஜனவாசம்னாலும் பாசங்கள் இல்ல, அனுபவம் இருக்கு, சமாளிச்சுக்கலாம். தலை உருண்டுட்டாங்கப்பா. சிங்கம், பின்ன எப்படிப்பா நாம அந்த சாவி அடையிறது? எப்படியா? இது என்னடா 4 வார்த்தை சேர்ந்து அவளை பேச முடியாம செஞ்சேன். நாகராணிக்கு ஒரு மயக்க மருந்த கொடுத்து தன் நினைப்பு இல்லாதபடி செய்யறதா வச்சுக்கோ. அட வச்சுக்கோன்னு அப்ப அந்த சாவி எடுத்துக்கிட்டு வர முடியுமா முடியாதா? மயக்கம் இருந்தா? ஆமாண்ணே. இந்த ஊர்ல ஒரு தினசான பழம் இருக்கு. என்னது? பழம். எங்க பாருங்க. அடே அப்பா, இது சேர்ந்தாப்புல 4 தின்னுட்டா எங்க இருந்துதான் இந்த விக்கல் மயக்கம் எல்லாம் வருதோ? அப்பா சரிதான், இந்த பழத்தை கொடுத்து நாகராணியை மயக்க சொல்றேன். உன் யோசனை கேட்டா உருப்பட்டா போலதான். சாவி எடுக்க வழியை கேட்டா சாகரத்துக்கு அல்லவா வழி சொல்றேன். அடாடாடாடா, விஷயத்தை புரிஞ்சிக்காம திடீர்னு வந்து குறுக்க விழுந்தா கேளுங்கண்ணே. அந்த அம்மா கிட்ட நீங்க உண்மையாவே காதல் கொண்டுட்ட மாதிரி நடிங்க. நீ ரொம்ப அழவா இருக்கே, உன்னை போல இன்னொருத்தி இனிமே தான் பிறக்கணும், நீ இப்படி நீ அப்படின்னு அட இல்லையா வழக்கமா சொல்றது? அப்படி அள்ளி விளாசுகள அப்படியே மயங்கி போய் நிப்பாங்க. எடுங்க நம்ம பழத்தை. 1 2 3 4 5 பனால் சாவி எடுங்க, சத்தம் போடாம வந்துருங்க. இவ்வளவுதானே? நீ சொல்றதுதான் சரி சிங்கம். நாகராணியை மயக்கித்தான் நாம அந்த சாவியை அடைய முடியும். இனிமேல் நீதான் என் ராணி. நீங்கள் என் ராஜா. விஜயன், ஆண்கள் பேச்சில் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரர்களாமே. அவர்கள் பேச்சை நம்பவே விக்கட் விக்கட். விஜயன், நம் கல்யாணம் எப்போ? கல்யாணமா? சீக்கிரத்திலேயே நடத்தி விட்டால் போகிறது. நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். உன்னை கண் தேடுதே உன் எழில் காணவே உள்ளம் நாடுதே. உன்னை கண் தேடுதே உன் எழில் காணவே உள்ளம் நாடுதே. உறங்காமலே என் மனம் வாடுதே. உன்னை கண் தேடுதே உன் எழில் காணவே உள்ள
எழில் ராணி போலே என்னை காண்பதாலே, எழில் ராணி போலே என்னை காண்பதாலே, ஜெகமே என் காலில் சுழன்றாடுதே பார், ஜெகமே என் காலில் சுழன்றாடுதே. எனதாவல் யாவுமே நிறைவேறும் திண்ணமே, எனதாவல் யாவுமே நிறைவேறும் திண்ணமே. உன்னை கண் தேடுதே எழில் கனவே, உளம் நாடுதே உழங்காமலே யான் மனம் வாழுதே. உன்னை என் கண் தேடுதே. விஜயா, நீ அதிர்ஷ்டக்காரன்டா. சிங்கம், இதோ பார், நாகஜோதி கிடைத்து விட்டது. அடே, மூடிய திறந்த உடனே ஜோதி எரிய ஆரம்பிச்சுட்டு. அடே மூடு கடை, வர வர ஜோதி இறங்கிட்டே போகுது, அப்புறம் அணைஞ்சிட போகுது. அண்ணே, நம்ம பட்ட கஷ்டம் ஒண்ணு வீண் போகல இல்லையா? வா சிங்கம், சீக்கிரம் போவோம். அடே, இது கூட நாகஜோதி தான். ஆமா, நானும் தானே அண்ணன் கூட கஷ்டப்பட்டு இருக்கேன். இதை எடுத்துக்கிட்டா எடுத்துக்குவோம். அண்ணே அண்ணே, இருங்க, நானும் வந்துட்டேன். பயப்படாதே. அதுவும் தானா மேல போகுது. சிங்கம், சிங்கம், நீயா? ஆமா, நான் தான். நான் இந்த சமயத்தில் இங்கு வருவேன் என்று பாவம் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் இல்லையா? ஏன் ஏன் இந்த மௌனம்? சிங்கார வார்த்தைகளை அள்ளி கொட்டி அந்த வாய் ஏன் இப்போது அடைத்து போய்விட்டது? கையும் களவுமாக பிடிபட்டு விட்டோமே என்ற கலக்கமா? ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்?
போட்ட திட்டம் தரைமட்டமாகிவிட்டதே என்று தடுமாறுகிறீர்கள். கொஞ்சம் வார்த்தைகளை பேசி இவளை வஞ்சிக்க நினைத்தோமே, இப்போது காரியம் மிஞ்சி விட்டதே என்று அஞ்சுகிறீர்கள். ராணி, நான் சொல்வதை கேளுங்கள். போதும், இன்னும் என்ன கேட்க வேண்டும்? இனியுமா உன் மயக்கு பேச்சில் மதிமயங்கி விடுவேன் என்று மனப்பால் குடிக்கிறாய்? நீ மட்டும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கேட்டிருந்தால், உன் ஒரு கடைக்கன் பார்வைக்காக ஏங்கி தவித்த நான் இந்த நாகஜோதியை உனக்கு கொடுத்திருக்க மாட்டேனா? உன் ஒரு புன்சிரிப்புக்காக, ஒரு அன்பு சொல்லுக்காக இந்த நாகலோகத்தையே உன் காலடியில் வைக்க தயாராக இருந்தேனே, என்னையா நீ ஏமாற்ற துணிந்தாய்? ராணி, நீ நாகஜோதியை களவாடியதை கூட நான் மன்னித்து விடுவேன். ஆனால் உன்னிடம் என் மனதை பறிகொடுத்த குற்றத்துக்காக, உன் மீது என் உயிரையே வைத்த பாவத்துக்காக எனக்கு துரோகம் செய்ய நினைத்தாயே, அதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். நீ என்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதற்கு பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். ராணி, அற்ப மானிடனே கேள். என் கருத்தை குலைத்த உன் கண்கள் பண்டடையட்டும். என் இதய துடிப்பை தூண்டிவிட்ட உன் கம்பீரம் குன்றட்டும். என் உள்ளத்தை மலரச் செய்த உன் பூரித்தெழுந்த தோள்கள் வலிமை இழக்கட்டும். ஆதரவு தேடிய என் நெஞ்சிலே அன்பு அலைகளை மோதவிட்ட உன் விசாலமான மார்பு குன்றை முருகட்டும். எந்த உன் அழகு என்னை அடிமை கொண்டதோ அது அடியோடு அழிந்து போகட்டும். எந்த உன் சுந்தர ரூபம் என் உள்ளத்தை உருக்குலைத்ததோ அது அறவே ராணி, இது என்ன ராணி? இதுவா நீ நடித்த நயவஞ்சக நாடகத்துக்கு நாகராணி அளித்த பரிசு? எப்படி? நேர்மை கட்டவனே, சீர்கட்டு நீ உழல வேண்டும். நன்றி மறந்தவனே, நடைப்பிணமாக நீ உழவ வேண்டும். பெண்மையை வஞ்சித்தவனே, பெண்ணினமே உன்னை பேயென நினைத்து பயந்து ஓட வேண்டும். உன் அவலட்சணத்தை கண்டு எல்லோரும் உன்னை அருவருக்க வேண்டும். ஓ, வந்த காரியத்தை செவ்வனே செய்து முடித்த வெற்றி வீரனே, திரும்பி போ. ராணி, இதை விட என் உயிரையே நீ பறித்திருக்கலாமே. இந்த உருவத்துடன் நான் எப்படி திரும்பி செல்வேன்? என்னை கொன்று விடு ராணி. மரணத்திலே நீ அமைதி அடைவாய், சாந்தியை காண்பாய். அது கூடாது. நீ உயிருடன் தான் இருக்க வேண்டும். இந்த உருவத்துடன் தான் நீ உழல வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் உன் உள்ளம் புழு போல துடிக்க வேண்டும். அணு அணுவாக நீ சாக வேண்டும். அதை பார்த்து நான் ஆனந்தம் அடைய வேண்டும். ராணி, வாழ்நாள் முழுவதும் நான் இப்படியேதான் இருக்க வேண்டுமா? இதிலிருந்து எனக்கு விமோச்சனமே கிடையாதா? விமோச்சனம் சொல்லுகிறேன். இதோ என் கையில் இருக்கும் இந்த மணியை பார். நீ இழந்து விட்ட அழகையெல்லாம் இதில் தான் அடக்கம் செய்திருக்கிறேன். இதை பாதாள குகையில் இருக்கும் பாதாள லிங்கத்தின் பீடத்தில் வைக்கப் போகிறேன். கேடுகட்ட மனிதனே கேள். சகல குணங்களும் நிறைந்த ஒரு உத்தம பெண் உன்னை விரும்பி கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். அவளிடம் பிறக்கும் ஆண் குழந்தையிடம் நீ களவாடி இந்த நாகஜோதியை கொடுத்து அவனை பாதாள குகைக்குள் அனுப்ப வேண்டும். நாகஜோதியை ஏற்றிய உடனே குகை திறந்து வழிகாட்டும். உன் மகன் உள்ளே சென்று இந்த மணியை கொண்டு வந்து உன் முன் நிலையிலே உடைத்தால் நீ இழந்து விட்ட அழகெல்லாம் உன்னை வந்து சேரும். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன ராணி? நாகஜோதி அணைந்து விடுவதற்கு முன் உன் மகன் குகையில் இருந்து வெளியே வந்து விட வேண்டும். அவன் குகைக்குள் இருக்கும் போது நாகஜோதி அணைந்து விடுமானால் குகையின் வாயில் தானாகவே மூடிக்கொண்டு விடும். இதோ இன்னொரு நிபந்தனை. அது என்ன ராணி? இவ்வளவையும் நீ 5 வருஷங்களுக்குள் செய்து முடிக்க வேண்டும். தவறினால் ஒரு நாகம் தோன்றி அன்று சூரியன் மறைந்த மறுகணமே உன்னை கொன்றுவிடும். போதுமா? போதும் ராணி, போதும். நான் இதை இப்படி செய்து முடித்து விடுவேன். என் கண்மணி நளினி என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான். ஓ, அப்படியா? அதை அவ்வளவு சுலபமாக எண்ணி விடாதே. இதோ பார், நீ யார் என்பதை பிறருக்கு தெரிவிக்க கூடாது. தெரிந்தோ தெரியாமலோ உன்னை காட்டிக் கொண்டு விட்டால் அந்த க்ஷணமே உன் தலை சுக்கு நூறாக வெடித்துவிடும். ராணி, நான் யார் என்பதை ஒருவரிடம் தெரிவிக்க கூடாதா? எப்படியோ வந்து மாட்டிக்கிட்டேனே. எப்படிடா வெளியில போறது? ஆமா, எல்லாம் இந்த பாழா போல நாகஜோதியால வந்துட்டு நாக்கியா, இந்த நல்ல வேலை, இந்த கதவை திறந்து விடு.
நீ எப்படி இங்க வந்த? இங்க என்ன செய்துகிட்டு இருக்கிற? செய்யறேன் பானையும் சட்டியும். செய்துகிட்டு இரு, நான் வரேன். தெரியாதரமா இங்க வந்து அகப்பட்டுக்கிட்டு இந்த கதவை திறந்து விடு. சரி, சத்தியம் பண்ணு. சத்தியமா? என்னன்னு? என்ன கல்யாணம் கட்டிக்கிறேன். நாசமா போச்சு. ஏன்? உசிறு போலச்சே பேரம் பேசுற கதையா இருக்கு. சரி, கதவை திறந்து விடு. உன் தலையில 2 கையால 4 தடவை அடிச்சு சுத்தம் பண்றேன். அப்படியா வலிக்கு? அப்பா உழைச்சே. ராகி, என்ன இந்த உதவிய நீ சாகுற வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். மறக்க கூடாது. நிச்சயமா. அப்ப நான் போயிட்டு வரேன். எங்க நடுவுற? இந்த மாதிரி உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. நான் பூலோகத்துக்கு போய் ஆகணும். என்னை விட்டுரு. உங்க ஊரு வேலை எங்கிட்டயே காணிக்க ஆரம்பிச்சிட்டியே. சத்தியத்தை கைவிடக்கூடாது. அப்படி விட்ட இந்த ஊர்ல சட்டம் இருக்குது, உன்னை பொசிக்க போடும். ஆமா, மரியாதையா நான் சொல்றபடி இங்கே இரு. இல்ல என்ன மிரட்டுற? என்ன நினைச்சுக்கிட்ட? அப்படியா சங்கரி? தொந்தரவா போச்சு. வா போகலாம். நீ எங்கயா கூப்பிடுற? நான் இருக்கிற கஷ்டத்துல என்னையும் இந்த போல பிச்சைக்கார பையன் தெரிஞ்சுக்கிட்டியா? நான் எங்க அண்ணாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். வந்துட்டாரு பொம்மத ராசா. அடைச்சி பாரு, இந்த அண்ணன் எங்கதான் போயிட்டாரு? போன காரியத்தை சட்டுப்புட்டு முடிச்சோம் திரும்புறோன்னு இல்லாம என்னதான் செய்யறாரோ. ஏய், அண்ணா அண்ணன் இங்கே ஆட்டம் போட்டுட்டு நிக்கிறான்னு பாக்குறியா? என்ன ஒண்ணு ஏமாத்த முடியாது. என்னடா
மகாராஜா வணக்கம். யார் அது? மகாராஜாவின் கண்களை குணப்படுத்த வந்தது நீதானே? ஆமாம். மகாராஜா, தங்கள் உத்தரவு. என் கண்களாவது குணப்படுவதாவது. சரி, ஆர்வத்தோடு வந்தவரை நாம் ஏன் அலட்சியம் செய்ய வேண்டும்? மந்திரி, அவர் சிகிச்சையை ஆரம்பிக்கலாம். மந்திரி, வீரசேனா, அமைச்சர்களே, நான் பார்க்கிறேன், எல்லோரையும் பார்க்கிறேன், எல்லாவற்றையும் பார்க்கிறேன். நளினி, 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 எனக்கு கண் வந்து விட்டது அம்மா, எனக்கு கண் வந்து விட்டது பாரு. என் கண்ணே, உன்னை கண்ணார காணப்போகிறேனா என்ற கவலை தீர்ந்து விட்டதம்மா. என் செல்வமே, கண்ணில்லாத குறையை நான் உணராமல் இருக்க நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாயம்மா.